டேய் டேய் இவ்வளோ பயப்படுறல்ல அப்புறம் எதுக்கு உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்க? பேய் படம் பார்க்கறதே பயப்படுறதுக்கு தானே, அப்போ தானே. சரி, முட்டை தோசை இல்லை பொடி தோசை வேணுந்திருக்கேன், சரியா? ஆ சரி, ஓகே. கிச்சனில் வைக்கிறேன். ஹலோ. முட்டை தோசை இல்லை பொடி தோசை ஓகேவா? டேய் அதான் ஓகேன்ட்டல, அப்போ தானடா. வெயிடா. டே ராஜு, நீ தான்டா இப்போ முட்டை தோசை இல்லை பொடி தோசை வாங்கியிருக்கேன்னு சொன்ன. ஆமாண்டா. அப்போ தான்டா ஃபோன் பண்ணி கேட்குற. டேய் உன்கிட்ட தான் கேட்குறேன். டேய் கேட்டே இருக்க. ஹலோ. டேய் என்னடா வேணும் சொல்லுடா. அப்பா எங்க இருக்க? அப்பா 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 அங்க. டேய் பூஜை ரூம்ல இருக்கும்போது சத்தம் போடான்னு சொல்லியிருக்கல, அமைதியாரு. அச்சோ. அண்டம் முழுதும் ஒன்றினுள் என்ன சொல்லிட்டு நீ கத்துத? டேய் கொஞ்ச நேரம் கடவுளா கூட பேச விடுறா. நீ ஏன் கூட பேசு. நான் ராஜ்கிட்ட முட்டை தோசை இட்லியும் சொல்லியிருந்தேன். அப்பா அப்பாவுக்கு பரோட்டா சொல்லு. ஐயோ அத சொல்லல. சொல்லிடுறா அப்போ. அப்பா நான் சொல்ல போது கேட்க போதே இல்லையா? நான் ஏன்டா கேட்கணும்? அவன் தானே கடையில் இருக்கிறான், அவன்கிட்ட சொல்றா. ஐயோ அப்பா என்ன பேச விடு. நான் ராஜ்கிட்ட ஆல்ரெடி முட்டை தோசை இட்லியும் சொல்லிட்டேன். அப்போ எனக்கு பரோட்டா சொல்ல. ஏய் நான் சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். சொல்லுப்பா, சேர்வாவும் சேர்த்து சொல்லு. ஏய் அது இல்லப்பா. ஐயோ டேய் அது இல்ல பரவாயில்லப்பா, அப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சட்னி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏய் நான் டேரக்டர் விஷயத்துக்கே வரேன். கடைக்கு போனா வந்துட்டான்ப்பா. வந்துட்டானா? சாப்பிட கூப்பிடுறியா? அப்பா பெரியாத்தாத. கடைக்கு போன டேரக்டர் என்கிட்ட வந்து முட்டை தோசை இல்ல பொடி தோசை தான் வாங்கியிருக்கேன்னா நானும் சரின்ட்டேன். அப்பா அவன் உள்ள போயிட்டான்ப்பா. அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது. பார்த்தா ராஜு. டேய் வந்துட்டேன்னு சொல்றதுக்காக கால் பண்ணிருப்பான்டா. அவன் வந்து எனக்கு தெரியாதா? சொல்லு. அவன் வந்து எனக்கு தெரியாதா? அவன் எதுக்கு கால் பண்ணணும்? நான் சொல்லல. கால்ல முட்டை தோசை இல்ல பொடி தோசை வேணுமான்னு கேட்கலாம். பொடி தோசை வேணும்னா வேற எதுனா சொல்லு. டேய் பூஜை ரூம் மாண்டா குதிக்காத, அப்படி போய் விளையாடு போ. விளையாடுறா. அப்பா 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 மறுபடியும் கால் வருதுப்பா. அப்பா ஹலோ. டேய் நான் தான்டா பூஜை சாமான் வாங்க மார்க்கெட் வந்திருக்கேன், உனக்கு என்ன வாங்கிட்டு வரணுமா? அப்பா அப்பா இப்ப நீ பேசுறப்பா என்கிட்ட. அப்பா உன்னதான் கூப்பிடுறேன். ஹலோ. என்னடா பேசும்போது கட் பண்ணு. விபி விபி அப்பா ராஜும் கீழே தான் இருப்பாங்க. இல்ல அப்ப மேல இருப்பாங்க, போய் பாரு. ஐயோ நீ என்ன அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? அவர் பொண்ணு தானடா, அப்ப அவர் மாதிரி தான் பேசுவேன். இங்க பாரு, நான் டாக்டர் விஷயத்துக்கே வரேன். ராஜ் கடைக்கு போயிருந்தானா நான் வந்து அவங்ககிட்ட இட்லி முட்டை தோசையும் சொல்லியிருந்தேன். ஏய் எனக்கு ஒரு முட்டை தோசை போதும்டா, முட்டை ரொம்ப ஹெவி. தப்பு இருந்துதான், நான் விஷயத்த சொல்றேன். இப்போ நீங்க உட்காந்துருக்கியா? இப்போ நீங்க உட்காந்துட்டு எனக்கு கால் பண்ணா எனக்கு எப்படி இருக்கும்? இங்க உட்காந்துட்டே கால் பண்றதுக்கு நல்லா லூசா? ஆனா அதத்தான் ராஜா அப்பாவும் பண்ணாங்க. அப்ப அவங்க லூசா இருப்பாங்க. இல்ல உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க உட்காந்துருக்கியா? எனக்கு ஒரு கால் வருது, அட்டெண்ட் பண்ணி பேசினா அதுலயும் நீ தான் பேசல. இப்போ போன்ல இருக்குது விபின் நம்புவனா இல்ல நீ விபின் நம்புவனா? ஏய் உனக்கு நான் எப்படி அந்த நம்பர் இருந்தா கால் வருது, அந்த நம்பர் இருந்தா கால் வருது. உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ ஹலோ. டேய் என்னோட மேக்கப் கிட்லாம் எங்கடா வச்ச? வீடு ஃபுல்லா தேடின கிடைக்கவே இல்ல.
என் கண்ணு முன்னாடி உட்காந்து மேக்கப் போட்டுருக்க, மேக்கப் கிட்ட எங்க என்கிட்ட கேட்டிருக்க? டேய் ஒன்னதான். ஏய் ஒன்ன நான் மார்க்கெட்ல இவங்க 2 பேரையும் பார்த்துட்டா 3 பேரும் ஒண்ணா தான் இருக்கோம். வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? சரிடா, அவன் சொன்ன மாதிரி முட்டை தோசை வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே எனக்கு ஒரு முட்டை தோசை வாங்கிட்டு போயிடலாம்டா. ஹலோ டேய் முட்டை தோசை இல்ல. சாரி சாரி